அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசி அன்பு நேயர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி, இந்த குரு பகவான் பெயர்ச்சி மேசராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான யோக பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேசராசியில் பிறந்த நேயர்கள் அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் மேசராசி நேயர்கள். இந்த மேசராசி நேயர்கள்னால் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் எந்த விஷயத்தையும் ஒன்று செஞ்சு முடிக்கணும்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யாமல் விட மாட்டீங்க. அந்த ஒரு திறமை மேசராசி நேயர்களுக்கு அது இயற்கையாகவே அந்த குணம் உண்டுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கடந்த காலங்கள் 9 நவகிரகங்கள் இருந்தாலும் இந்த பெயர்ச்சிகள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் இந்த நவகிரகங்கள் பெயர்ச்சிகள் ஆகிறது உண்டு. ஆனால் இப்போ இந்த சித்திரை மாதம், அதாவது குரோதி வருஷம் சித்திரை மாதம், அதாவது 18ஆம் தேதி ஆங்கிலத்தில் பார்த்துட்டோம்னா 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவானுடைய பெயர்ச்சி. ஏன்னா இந்த குரு பகவான் மேசராசி உங்களுடைய ராசியில் இருந்துங்க உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு, அதாவது குடும்பஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்போகுதுங்க. இந்த குரு பகவான் பெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் இந்த நவக்கோள்கள் 9 அதாவது இந்த நிலையில் இருந்தாலும் குரு பகவானுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. காரணம் என்னென்னா குரு பகவான் தான், அதாவது சுபக்கோள். அப்படின்னா அந்த குரு ஒரு இடத்தில் இருந்தார்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பலன்கள் இந்த குரு பயிற்சினால் அடையிறது உண்டுங்க. ஏன்னா சனின்னா 7.5 சனி பயந்துக்கும், ராகுன்னா அது இருக்கிற இடத்த பொறுத்து தான் நல்லது கெட்டதுன்னு மாற்றங்கள். ஆனால் இந்த வருடக்கோள்கள் ஆனால் இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகும்போது ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டால் கண்டிப்பாக அமோகமான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது இயற்கையின் நீதி. ஆனால் இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து அது ராகோடைய சில காலம் தொடர்பு. இன்னொரு விதத்தில் பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசி மேசராசியை பார்த்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜென்ம குருவையும் பார்த்து அந்த குரு ராகு சனியோடைய பார்வையும் அதே மாதிரி இந்த ராகுவோடைய தொடர்பும் இருந்து சில குழப்பமான முடிவுகள் நீங்கள் கடந்த காலத்தில் எடுத்திருப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஆரம்பிக்கக்கூடிய தன்மை சரியாக இருந்தாலும் அது போக போக பார்த்தோம்னா ஏதோ ஒரு சில மாற்றங்கள் ஒரு முயற்சிகள் எடுத்து அது சரியாக செஞ்சு முடிக்க முடியாமல் சில குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நீங்கள் சந்தித்தது உண்டு இந்த கடந்த ஒரு வருட காலகட்டத்துக்குள்ள. அதே சமயத்தில் அந்த நிலை தொடர்ந்து உங்களுக்கு என்ன இருக்கும், அதாவது வருமானம் அப்படின்னா பொருளாதாரம் பணம் சம்மந்தப்பட்ட விதத்தில் உங்களுக்கு சில நெருக்கடிகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. பண நெருக்கடின்னு சொல்லும் இல்லைங்களா, அது அந்த பண நெருக்கடி இது உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்திற்கு ஆரம்ப காலத்தில் இருந்ததுக்கு இந்த ஒரு வருட காலத்தில் இருந்ததுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கும். நீங்கள் எவ்வளவு கச்சிதமாக எதை எப்படி செய்யணும், எந்த வேலையை எந்த மாதிரி செஞ்சு முடித்தா நன்மை இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய நிலை உங்ககிட்ட இருந்திருந்தாலும் இந்த ஒரு வருட காலகட்டத்துக்குள்ளே பணம்ங்கிற ஒரு நெருக்கடி. நம்ம சரியாகத்தான் செய்வோம், ஆனால் செஞ்சு முடிக்கும்போது பார்த்தோம்னா அதில் ஒரு விதத்தில் பார்த்தா லாஸு இழப்பு. ஒரு சொந்த தொழிலே பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த தொழிலில் பார்த்தோம்னா உழைப்பு அதிகமாக இருந்திருக்கும், ஆனால் வரவு வர்ற மாதிரி தெரியும், கடைசியில் பார்த்தோம்னா மிச்சம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை. அதுவும் சில பேருக்கு பார்த்துட்டோம்னா தொழிலே மாதிரி நடக்கலை, செஞ்சு முடிக்க முடியல,
ஒன்றுமே சரியில்லாமல் போயிருச்சு, என்னன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருக்கும். காரணம் என்னென்னா, பாவகிரகமாகப்பட்டது சனி பகவான் கரெக்டாக வந்து அந்த குரு பகவானையும் பார்த்து உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கும்போது எடுக்கிற முடிவுகள் சரிவுகள் ஏற்பட்டிருக்கும். ஒருத்தரை நம்புகிறோம், ஒரு நம்பிக்கை வைக்கிறோம், அந்த நம்பிக்கை என்னென்னா நம்ம எந்த அளவுக்கு நம்பணுமோ அவங்க நம்மளை ஏமாற்றக்கூடிய நிலை. ஒரு பணமே கொடுக்குறோம், ஆனால் கடைசியில் அந்த பணம் நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் வந்து சேராது. அதனால் தன்னுடைய வேலையை முழுமையாக முடிக்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே சந்தித்து சில பேருக்கு பார்த்தோம்னா கடன் பிரச்சனை அதிகமாயிருச்சு, வரவு விட செலவு ஜாஸ்தி, அதனால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த கடன் சம்மந்தப்பட்ட விதத்தில் கடைசியில் வந்து அதிகமாகி போச்சு. அது எப்படி கட்டுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பார்த்தோம்னா தொழில் சரியில்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக கரெக்டாக 3ஆம் பார்வையாக ஜென்மத்தை பார்த்துருச்சு. அடுத்தது பார்த்துட்டோம்னா கரெக்டாக 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 6ஆம் இடத்தை பார்த்துருச்சு. இன்னொரு விதத்தில் பார்த்தோன்னா 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்த்துச்சு. அப்படின்னா நம்ம கெட்டவங்களை நம்புகிற மாதிரி, ஒரு யார் நல்லவங்க அப்படின்னு நம்ம நம்புவோம், அந்த இடத்துல பார்த்தோம்னா அவங்க ஒரு சூழ்ச்சிங்கிற ஒரு வலையில் சிக்கி அதனால் நமக்கு அதிலிருந்து மீண்டு வர முடியாத சில இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள். அதனால் பார்த்தோம்னா ஒரு விதத்தில் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் சரிவுகள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. அதே மாதிரி நமக்கு ஒரு பணம் பொருளாதார ரீதியில் அந்த நெருக்கடிகள் வரும்போது எந்த வேலையும் முழுமையாக செஞ்சு முடிக்க முடியாத ஒரு காலகட்டம், ஒரு இக்கட்டு, இது எல்லாமே நீங்கள் சந்திக்கக்கூடிய காலநிலைகள் எல்லாமே கடந்த காலத்தில் ஏற்பட்டுருச்சு. இந்த நிலையிலிருந்து இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு 2ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்தில் பார்த்துட்டோம்னாங்க, அதாவது 2ஆம் இடமாகிய அதாவது தனஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகுதுங்க. அப்போது அந்த 2ஆம் இடம்ங்கிறது என்னங்க, குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அதே சமயத்தில் நம்மளுடைய பண வரவு, தனம் வரவு, செல்வாக்கு, அந்த இடத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகுதுங்க. அப்போது இந்த 2ஆம் இடம் குரு போகும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன நினைக்கிறோமோ, ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதை செஞ்சு முடிக்கணும், ஒரு வரவு செலவு கணக்கு இருக்குது, அதை சரியாக நம்ம சரி பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் இருந்து நம்ம செய்யக்கூடிய அப்படின்னு அந்த பிரச்சனைகள் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 1 வருட காலம், அதாவது இந்த 2024 மே மாதம் 1ஆம் தேதி முதல் 1 வருடம் அப்படின்னா 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் பெரும் ஒரு வெற்றி சக்ஸஸை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அந்த சக்ஸஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட தொல்லைகள் இருந்தாலும் அதையே கண்டிப்பாக கட்ட முடியும். ஏற்கனவே சில பேர் பார்த்தோம்னா ஒரு கடன் வாங்கியிருப்போம், அது வட்டியே கட்டிகிட்டு இருப்போம், வட்டிக்கு மேலே வட்டி கட்டுவோம், ஆனால் முதல் கட்ட முடியாது. சம்பாதிக்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர தன் குடும்பத்துக்கு தன் தேவைக்கு நம்ம சரியான முறையில் எதுவுமே பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த நிலை மாறக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு யோகமான ஒரு அமைப்பாக அமையப்போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குதுங்க. 6ஆம் இடம்ங்கிறது என்னங்க, கடன், நோய், அதே மாதிரி சத்ரு, அதே மாதிரி வந்து அடுத்தவங்களால் வரக்கூடிய கோர்ட்டு வழக்கு, வம்பு வழக்கு, எல்லா பிரச்சனைகளும். அந்த சத்ருஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்கும்போது எத்தனையோ பிரச்சனைகள் நம்மளை வந்து கடல் மாதிரி நம்மளை சூழ்ந்திருந்தால் கூட அது கடுகு மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் தீர்த்து கட்டக்கூடிய அந்த பிரச்சனைகள் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பகவானுடைய பார்வை 6ஆம் இடம் படும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி. எப்படின்னா, ஆரோக்கிய பாதிப்புகள் குடும்பத்தில் கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒன்று வந்து நாம் எடுக்கக்கூடிய வீட்டில் எல்லோரும் இருக்கிறாங்க, யாருக்காவது ஒருத்தர் நல்லா இருந்தால் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஹாஸ்பிட்டலு, மருத்துவம், தெண்ட செலவுகள், தேவையில்லாத வீண் செலவுகள். ஒரு விஷயத்துக்காக நம்ம 10 ரூபா பணம் வருது எடுத்து வச்சுருக்கிறோம், கடைசியில் பார்த்தோம்னா அந்த பணம் அந்த விஷயத்துக்கு பயன்படுத்த முடியாமல் தேவையில்லாத வீண் செலவுகள் பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் மருத்துவ செலவுகள், அடுத்தவங்க ஒரு கஷ்டம்னு கொடுத்து அங்கே கொடுத்த பக்கம் கடைசியில் நமக்கு வராமல் தடுமாறுறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து
கரெக்டாக வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு சிக்கல்கள் சிக்கியிருக்கிறோமோ அந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சட்ட சிக்கல்களோடு சொல்லாங்க. சட்ட சிக்கல்னால் சில பேர் வந்து நமக்கு போட்டியாக இருப்பாங்க. ஒரு இடம் வாங்கியிருப்போம், அந்த இடம் வந்து முழுமையாக கிரைம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இல்லை ஒரு இடமே இருக்குது, அது விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்கலாமா, இல்லை இது விற்றுட்டு ஒரு வீடு கட்டலாமா அப்படின்னு நம்ம கணக்கு போட்டுட்டு இருக்கோம். ரொம்ப நாளாக பார்த்தோம்னா அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட முடியாது. ஆனால் விற்கணும்னாலும் விற்க முடியாது. அப்படியே அட்வான்ஸ் வாங்கக்கூடிய கொடுக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துடும். அந்த பிரச்சனைகளால் காரியங்கள் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி அசையாத சொத்துக்கள்னால சில வில்லங்கங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு தேடக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு மேன்மையான ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்க போகுதுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய அதாவது ராசிக்கு கரெக்டாக வந்து 8ஆம் இடத்தை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குதுங்க. அப்போது 8ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கும்போது 8ஆம் இடங்கிறது என்னங்க, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், கடல் கடந்த பிரயாணங்கள் போகிறது, வெளியூர் போய் தொழில் பண்ணுறது, அதாவது நமக்கு எதிர்பாராமல் நம்மளுடைய உழைப்பு குறைவு லாபம் ஜாஸ்திங்கக்கூடிய ஒரு நிலை, அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த 8ஆம் இடம் தாங்க அதுக்கு ஒரு காரணம். அந்த 8ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கும்போது கண்டிப்பாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டில் போய் ஒரு கரை நிறைய சம்பாதிக்கணும், நமக்கு படிப்புக்கு தகுந்த மாதிரி தொழில் அமையணும் அப்படின்னு எதிர்பார்த்து இது வரைக்குமே எதுவுமே சரியாமல் அமையாமல் கஷ்டப்பட்டுட்டு இப்போ கிடைச்சிரும் அப்போ கிடைச்சிரும் அடுத்த மாதம் போகலாம் அப்படின்னு நினச்சி அதனால் நம்பி சில பேருக்கு பணமும் கட்டி அதுவும் நமக்கு கைக்கு வராமலும் நம்மளும் வெளியூர் போக முடியாமலும் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய சிலருக்கு கண்டிப்பாக இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு தொழில் யோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது குறிப்பாக சொன்னால் ஜாக்பாட்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருப்திகரமான தொழில் சார்ந்த நல்ல விஷயங்கள் அமையுங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சில பிரச்சனைகளை கூட அந்த 2ஆம் இடத்துல குரு வரும்போது கணவன் மனைவிங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைங்க, நல்லா இருந்தோம், இந்த ஒரு வருஷ காலமாக ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்றதுக்கும் குடும்பத்துக்குள்ள சங்கடங்கள் இருந்த சங்கடங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையுங்க. அதே சமயம் இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசி 10ஆம் இடத்துல பார்க்குறதுனால புதிய தொழில் தொடங்குறவங்க, புது முயற்சிகள் எடுக்கிறவங்க, அதாவது அதே நேரத்தில் ஒரு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்குறோம் இந்த தொழில் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று பண்ணி செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம், ஆனால் அது பண்ணவே முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷ கணக்கில் பார்த்துட்டோம்னா இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தோம்னா நிச்சயமாக தொழிலில் வந்து ஒரு பிரகாசமான ஒளி வட்டம் உங்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களே கூட கண்டிப்பாக இதுக்கு முன்னால் தள்ளி போனது, தடைகள் ஆனது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஆண் பெண் இருவருக்குமே சொல்ல போனோம்னா, அதாவது இளம் திருமண காரியங்கள் தடப்பட்டவங்களுக்கு திருமண பாகியம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு கொடுக்கறதுனால நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு அற்புதமான பொன்னான காலமாக நினச்சி பயன்படுத்துங்க. கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு இது ஒரு சாதகமான காலகட்டமாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக வளம் பெறும் காலம் நிச்சயமாக ஆரம்பிக்க போகுது. சரியான முறையில் பயன்படுத்துங்க. இருந்தாலும் இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த பலன்கள் அனைத்தும் அதாவது உங்களுடைய ராசிக்கு சந்திரனை மையமாக கொண்டு உங்களுக்கு கோச்சார பலன்கள் இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் லக்னம் என்ன, எப்போ என்ன தசா புத்தி நடக்குது, உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் எந்த ஸ்தான பலம் பெற்று இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. அது பார்த்துக்கிட்டு இதையும் சரியான முறையில் இந்த கோச்சாரமும் இணைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3ஐயும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக முழு பலன்களை தெரிஞ்சு பயன்பெறுங்க. உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியிலிருந்து கண்டிப்பாக இந்த ஒரு வருட காலம் உங்களுடைய வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.